கம்ப்யூட்டர் சயின்ஸில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டு. ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது பல வழி கிளைப்பிரிவு கூற்று அப்படிங்கிறாங்க. மல்டிபிள் பிரான்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. இது ஏன் மல்டிபிள் பிரான்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறாங்கன்னா, ஸ்விட்சில் பாருங்கள், சின்டெக்ஸ் இதை தொடரியல் கட்டளை அமைப்பு. ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா கோவை. கேஸ் கான்ஸ்டன்ட் 1 ஸ்டேட்மெண்ட்ஸு பிரேக்கு. கேஸ் கான்ஸ்டன்ட் 2 பிரேக்கு. கேஸ் கான்ஸ்டன்ட் 3 இந்த மாதிரி லைனாக நிறைய வரும், எத்தனை வேணாலும் இருக்கலாம். அதனால தான் இது மல்டிபிள் பிரான்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. லாஸ்ட்டாக இருக்கிறது டிஃபால்ட்டு, எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். லாஸ்ட்டாக இருக்கிறது டிஃபால்ட்டு, லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது பாருங்கள் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். எக்ஸ்பிரஷன் அப்படின்னாலும் நிபந்தனைனாலும் ஒன்று தான். கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 எத்தனை வேணாலும் இருக்கலாம். லாஸ்ட்டாக டிஃபால்ட்டு வெளியில் வந்துருச்சு. இதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது. என்னென்ன விதிமுறைகள் அப்படின்னா, ஸ்விட்ச் கூற்றில் தரப்பட்டுள்ள கோவைகளின் விடை மாறிலி மதிப்பாக இருத்தல் வேண்டும், இல்லையேன் அது பிழை என வடிவமைக்கும். இங்கே நம்ம பார்த்தோம்னா இந்த கோவை வந்து கண்டிப்பாக என்னவா இருக்கும் அப்படின்னா, மாறிலி மதிப்பாக இருத்தல் வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதாவது கண்டிப்பாக என்ன அப்படின்னா நம்பராக தான் இருக்கணும். கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கணும், நம்பர்ஸாக தான் இருக்கணும். அப்படி நம்பர்ஸ் தவிர்த்து வேறு ஏதாவது இருந்தால் என்ன அப்படின்னா பிழை அப்படின்னு காமிக்கும். அடுத்தது 2வது பாயிண்ட்டு, ஒரே மதிப்பு 2 கேஸ் கூற்றில் அனுமதிக்கப்பட மாட்டாது. ஒரே வேல்யூ 2 கேஸ் கூற்றுகள் வந்து அலோவ் பண்ணாது அப்படிங்கிறாங்க. 3வது, டிஃபால்ட் கூற்று வந்து இங்கே நம்ம லாஸ்ட்டாக டிஃபால்ட்னு பார்த்தோம்ல, டிஃபால்ட் கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காட்டும் இல்லை, அது கட்டாயம் கிடையாது அப்படிங்கிறாங்க. 4th ஒன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே பிரேக் பார்த்தோம்ல, ஒவ்வொரு கேஸ்லேயுமே பிரேக் பார்த்தோமா, இந்த பிரேக் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, கேஸ் 1 பிரேக் இருக்கா, பிரேக் கொடுத்தோன்னே என்ன ஆயிரும் அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டு, அதாவது இந்த ஸ்விட்சை விட்டே வெளியில் வந்துடும். சப்போஸ் இங்கே பிரேக் இல்லை அப்படின்னா கேஸ் 1 எக்ஸிக்யூட் ஆயிரும், அடுத்த கேஸ் 2 எக்ஸிக்யூட் ஆயிரும், அடுத்த கேஸ் 3 எத்தனை கேஸ் இருக்கோ அது பூரா எக்ஸிக்யூட் ஆயிரும். எந்த கேஸில் பிரேக் இருக்குதோ பிரேக்கை பார்த்தோன்னே என்ன ஆயிரும் அப்படின்னா, இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை விட்டு வெளியில் வந்துடும் அப்படிங்கிறாங்க. அடுத்து இந்த 5வது பாயிண்ட். இந்த 5வது பாயிண்ட்டாக இந்த பிரேக் வந்து கண்டிப்பாக கொடுக்கணுமா அப்படின்னா அவசியம் கிடையாது. கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காட்டியும் இல்லை. கொடுத்தா என்ன ஆகும், நான் இப்போ தான் பார்த்தோம், பிரேக் கொடுத்தா வெளியில் வந்துடும், பிரேக் கொடுக்கலன்னா எல்லா கேஸுமே எக்ஸிக்யூட் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. இந்த பாயிண்டில் ஸ்பின்னலான ஸ்விட்ச், அதாவது நெஸ்டட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அலௌடு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு ப்ரோக்ராமில் மெயின் ஃபங்க்ஷன் தான் ஃபஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும். நம் அப்படிங்கிறது வேரியபிள் அப்படின்னா மாறி, இன்ட்டுங்கிறது தரவினம் டேட்டா டைப்ஸ். சி அவுட்னாவே அவுட்புட்னு எழுதிக்கோங்கன்னு சொல்லிட்டேன், அவுட்புட்னு எழுதியாச்சு. டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன இருக்குது, நியூ லைன் ஸ்லாஷ், நியூ லைனில் என்டர் வீக் டே நம்பர் கோலன் பிரிண்ட் ஆயிடுச்சா. இன்னா அவுட்புட் ஸ்க்ரீனில் இன்புட் தரணும். நம் இன்டிஜர் இருக்கா, அப்போ முழு எண் ஏதாவது ஒன்று தான், நம்ம என்ன வேணாலும் தரலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம புக்கில் 6ன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ நான் 6 அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே கொடுத்து இங்கே பிரிண்ட் ஆயிரும். இன்னுன்னா நம்ம இங்கே கொடுக்கணும், 6ன்னு கொடுக்குறோம். அப்போ ஸ்விட்ச் இங்கே நம்ம என்ன வேல்யூ கொடுத்தோம், 6 அப்போ 6 கேஸ் 6 எங்கே இருக்குதுன்னு பார்க்கும். லைனாக இங்கே இருக்கா, அப்போ இந்த கேஸ் 6 மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். சி அவுட்னா அவுட்புட்டாக நியூ லைனில் ஃப்ரைடேன்னு பிரிண்ட் ஆயிடுச்சா. பிரேக் கொடுத்தோன்னே வெளியில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்விட்ச் பார்த்தோமா, இதே மாதிரி தான் நெஸ்டட் ஸ்விட்ச். இப்போ இஃப் எல்ஸ் தான் அது நெஸ்டட் இஃப் ஸ்விட்சுக்குள்ளே இன்னொரு ஸ்விட்ச் இருந்தால் அது நெஸ்டட் ஸ்விட்ச். பாருங்கள், இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஸ்விட்சுக்குள்ளே கேஸ் கான்ஸ்டன்ட் 1 பிரேக்கு, இந்த ஸ்விட்சுக்குள்ளே கேஸ் கான்ஸ்டன்ட் 1க்கு அப்புறம் 2 இங்கே இருக்குது. இது 2க்கும் நடுவாண்ட இன்னொரு ஸ்விட்ச் இருக்குது பாருங்கள், அப்படியே இருக்கா. கேஸ் 1 கேஸ் 2 பிரேக்கு டிஃபால்ட்டு. ஸ்விட்சுக்குள்ளே ஸ்விட்ச் இருந்தால் அதுதான் நெஸ்டட் ஸ்விட்ச். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெயின் ஃபங்க்ஷன் தான் ஃபஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும். ஏவோட வேல்யூ வந்து கொடுத்துட்டான் அவனே 8ன்னு. த நம்பர் இஸ், ஏவோட வேல்யூ என்ன 8ன்னு பிரிண்ட் ஆகும். த நம்பர் இஸ் 8ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சா. என்டெல் அப்படின்னாலும் அடுத்த லைனுக்கு போயிடும். ஸ்விட்ச் ஏவோட வேல்யூ என்ன 8, அப்போ எது எக்ஸிக்யூட் ஆகும், 8 எங்கே இருக்குதுன்னு பார்க்க, கேஸ் 0 அவ்வளோதான், கேஸ் 0 மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் எதுவுமே இல்லைன்னா தான் எது எக்ஸிக்யூட் ஆகும், டிஃபால்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எதுவுமே 8 இல்லை, அதனால் எது இல்லாதனால டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அது எக்ஸிக்யூட் ஆகும்.
என்ன இருக்குது, த நம்பர் இஸ் நான் ஜீரோ இன்டீஜர் அப்படின்னு நியூ லைனில் பிரிண்ட் ஆயிரும். த நம்பர் இஸ் நான் ஜீரோ இன்டீஜர் பிரிண்ட் ஆயிடுச்சா. என்டிஎல்ல பார்த்தோன்னே இங்கே இருக்கிற கர்சர் எங்கே போய் நின்றுக்கும், கீழே போய் நின்றுக்கும். அடுத்தது ஏவோட வேல்யூ என்ன, 8. 8 வகுத்தல் 2 வகுமிதி, இது வந்து வகுமிதி. அப்போ 8 வகுத்தல் 2 அப்படின்னா ரிமைண்டர் 0 வரும். பியோட வேல்யூ என்ன, 0. வகுத்த மீதி என்ன, 0 தான் கீழே இருக்கிறது. அப்போ பிக்குள்ளே போய் 0 ஸ்டோர் ஆயிரும். பியோட வேல்யூ 0. ஸ்விட்ச் பாருங்கள், ஸ்விட்சுக்குள்ளே வந்தாச்சு, இன்னொரு ஸ்விட்சுக்குள்ளே வந்தாச்சு. 0 கேஸ் 0 இருக்கா, த நம்பர் இஸ் ஈவன் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. என்டல் நியூ லைன். பிரேக் பார்த்தோன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா மொத்தமாக வெளியில் வந்துடும். ரிட்டர்ன் 0. ரிட்டர்ன் 0னால எதுவுமே திருப்பி அனுப்பாது. அவ்வளோதான் அவுட்புட். புரியுதா?